வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் vlog. ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே. இப்போது நான் எந்திரிச்சதே 1 o'clock தான். ஸோ 1 o'clockலேருந்து நமக்கு இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது குவிக்காக பார்த்துடலாம். ரொம்ப பெருசாலாம் போகாது, ரொம்ப சிம்பிளாக போகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்கணும். சமைக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன சமைக்கிறோன்றதை போய் பார்க்க. அப்பாவே சாப்பாடு வெடிச்சிட்டு காய் அரிஞ்சு வச்சுட்டு, ஆனால் பருப்பு நான் தான் வேக வச்சேன். நம்ம வீட்டில் குக்கிங்கும் முடிச்சுட்டு, குக்கிங்னா பெருசாக இல்லை, வெறும் சாம்பார் மட்டும்தான். அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி நம்ம இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே. நான் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றுவேன் ஒரு பொழுது இருந்து. ஸோ அது நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, நான் காலேஜ்லாம் போயிட்டதுனால. ஸோ இதை இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கேன். ஸோ நம்ம இப்போ குளித்து ஃப்ரெஷ்ஷாகவும் வந்தாச்சு. இப்போ நமக்கு துணி துவைக்கிற வேலை இருக்குது. அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு அதை காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் இப்போது 2:5 ஆகுது டைமு. ஸோ நம்ம ஒரு 3 o'clock போல் நம்ம போய் ரெடி ஆகிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஒரு பொழுதை கழிச்சிருவோம். ஆக்சுவலி இப்போ டைம் 4. நான் 3 o'clock ரெடி ஆகிட்டு போய் விளக்கேற்றிட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ 4 ஆகிடுச்சி. ஏன்னா நான் நடுவில் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், தமிழ் நியூ இயர் ஆச்சே, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஆஃப் சாரீ கட்டலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஆஃப் சாரீ. அதே எல்லா டைமும் போட முடியாது. ஸோ அதனால் சரி புதுசாக சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா ஆஃப் சாரீ ரெண்டுமே என்னை வேர் பண்ண விடவே மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே இருந்தே ஒரு சாரியை சுட்டுட்டு வந்தாச்சு. அதை ப்ரீ ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்ட்ரைட்னரை தேடுறேன். ஸ்ட்ரைட்னரை காணோம். சரி, ஓகே, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக யூஸ் பண்ணிக்கிறது தான். ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போது நாளைக்கு அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ரொம்ப இழுத்துருச்சு. நியர்லி இப்போ 4 ஆக போகுது. பார்த்தா தெரியும். ரெடி ஆகிட்டு தலை இவ்வளோ தான் நார்மலாக ரெடி ஆகிட்டு நம்ம போய் விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு பொழுதை கழி. ஸோ இதுக்கு நடுவில் கமெண்ட்ஸை பற்றி பேசிடலாம். எனக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸாக ஒரு 3 கமெண்ட் வந்துச்சு. ஒரே ஒரு மைக்கை வாங்கிட்டு ரொம்ப சீன் போடுற அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. ஒன்று தமிழில் பேசு இல்லை இங்கிலீஷில் பேசு, குழப்பாத அப்படின்னு ஒன்று. இன்னொன்று நீ கெட் ரெடி வித் மீ கெட் அன்ரெடி வித் மீ போட்டால் எனக்கு என்ன, அதில் என்ன யூஸ்ஃபுல் வீடியோஸ்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். என்கிட்ட சாலிட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போவே நான் ஆன்சர் பண்ணால் நீங்கள் ஒரே ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுட்டு நீ போடுற சீனை இன்னும் தாங்க முடியல அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கும் சொல்வீங்க. அதனால் வேண்டாம், அதுக்கெலாம் ஒரு நேரம் வரும், அன்றைக்கி நான் பதில் சொல்கிறேன். சரியா? அவ்வளோதான், இவ்வளோதான் மேக்கப்பே. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டும் வந்தாச்சு. இப்போது நமக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற வேலை என்னென்னா, நாளைக்கு போட்டுக்க வேண்டிய ஒரு ட்ரெஸ் ஆக்சுவலி டக் பிடிக்கல. அது கொஞ்சம் லூஸாக இருக்குது, தொலைன்னு. அதை கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. ஞாபகம் வருது, அது கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. சேஃபாக அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பூஜை வேலைங்க நிறைய இருக்குது, அந்த வேலையை முடிக்கணும். அதுக்கப்புறம் அட் தி சேம் டைம் நமக்கு கிளாஸ் வேறு கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக போய் ஆகணும். அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க அம்மா. ஸோ கோயிலுக்கும் போகணும். அங்கே போய்ட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கே மோரோவர் ஈவினிங் ஆகிடும். திருப்பியும் நமக்கு நாளைக்கு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்குது ஒரு அக்காவுக்கு, அதுக்கும் போகணும். ஸோ அதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த ரிசப்ஷனுக்காக தான் நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸே ஆல்டர் பண்ண போகிறேன். இதுக்கு நடுவில் நிறைய வேலை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது நமக்கு 7:30க்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. இப்போது டைம் 12:20. நம்ம டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு சில ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். 1 ஹேண்ட் ஃபுல்லாக நம்ம மெஹந்தியை வச்சிட்டோம். இப்போ இது லைட்டாக காய்ச்சதும் இன்னொரு கையில் மெஹந்தி வச்சுட்டு நம்ம தூங்க வேண்டிய வேலை தான். ஸோ எப்படியோ 1:30 ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். டாட்டா.